இந்திர விழா கொண்டாடிய சித்திரை பௌர்ணமி நன்னாளில் முருகனின் மயில் என்பது ஹாட் ஏர் பலூன்தான் என்பதற்கும் ராவண இந்திரர்களின் விமானத்தை ஈயடிச்சாங்காப்பி அடித்துத்தான் ராம பரசுராமர்களின் பெயர் கொண்ட ரைட் பிரதர்ஸ் விமானம் கண்டுபிடித்தனர் என்பதற்கும் ஆதாரங்கள் கிடைத்தது போல நாங்கள் ராவண பெருவிழா கொண்டாடிய கடந்த அமாவாசை நன்னாளில்தான் நமது கடவுளரின் கருணையால் வாதாபி கணபதியின் மர்மமும் உடைந்தது. ராவணன் ராவாணன் என்பதாலும் அவர் எக்கர் என்பதாலும் ஒரு மலையில்தான் ராவணனுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். பாலாஜியாகிய முருக விஷ்ணுவின் சிலை நிறுவப்பட்டதும் விழா எடுக்க மிகவும் பொருத்தமானதுமான மலையை பாலாஜி என்ற நேயர் காட்டினார். விஷ்ணுவும் ஒரு ராவாணர்தான் என்பதால் ராவணனுக்கு விழா எடுக்க இதைவிடச் சிறந்த இடம் வேறெதுவாக இருக்க முடியும்? கணபதி என்பதும் விஷ்ணுதான் என்பதால் நாங்கள் ராவணனுக்கு விழா எடுத்த மலை கணபதி மலையும் தானே. இங்கு ஆச்சரியம் என்னவென்றால், கணபதி மலையில் நாங்கள் ராவணனுக்கு விழா எடுத்ததைத் தொடர்ந்து வாதாபி கணபதி என்ற பிராமண பித்தலாட்டம் அம்பலப்படுகிறது என்றால் இது நமது கடவுளரின் திருவருள் அல்லாமல் வேறென்ன? வாதாபி கணபதி என்பது பல்லவரின் படைத்தளபதியாகிய பரஞ்சோதி எனும் சிறு தொண்டர் கொண்டு வந்ததாகச் சொல்லப்படும் கணபதிதானே. ஆனால் பிள்ளைக்கறி கேட்ட சிறு தொண்டர் என்பது பரசுராமன்தான் என்று நாம் நிறுவியதைத் தொடர்ந்தும் பரசுராமன் பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவன் அல்ல, அவன் கலவரக் காலத்தவன் என்பதாலும் வாதாபி கணபதி என்பதே ஒரு கப்சாதான் என்பது புரியும். வாதாபி கணபதி என்ற இந்த பித்தலாட்டத்தை நீங்கள் அறிந்தே ஆக வேண்டும். அதை குறித்த விழியம்தான் இது. இந்த விழியத்தினுள் செல்லும் முன் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்திர விழா பற்றிய பதிவு வெளியாகும் என்பதையும் பிறகு ராவண பெருவிழா பற்றிய பதிவும் வெளியாகும் என்பதையும் தெரிவிக்கின்றேன். சற்றே பொறுத்தருள்க. அகத்தியர் உலகை சமநிலை செய்ய தெற்கு வந்த கதையின் உண்மை பொருள், அகத்தியரின் கமண்டலத்தை விநாயகர் காக்கையாக வந்து தட்டிவிட்டு காவிரி உண்டான கதையின் உண்மை பொருள் போன்ற அகத்தியர் திரைப்படத்தின் பல கூறுகளை கட்டுடைத்த எனக்கு அந்த கதையோடு சேர்ந்து வரும் வாதாபி வில்வலன் கதையை மட்டும் கட்டுடைக்க இயலவில்லை. இதற்கு காரணம், இந்த இருவர்களின் பெயர்களை தாண்டி அவர்களின் அடையாளத்தை அகத்தியர் படம் சொல்லாததுதான். அந்த கதைப்படி வாதாபி வில்வலன் என்ற இரண்டு அரக்கர்கள் இருந்தார்களாம். இவர்கள் தாங்கள் காணும் சித்தர்களை தங்களின் குடிலுக்கு அழைத்துச் சென்று அவர்களை நயவஞ்சகமாக கொன்று தின்று விடுவார்களாம். அவர்களின் செயல்முறை இதுதான். வாதாபி ஒரு மாம்பழமாக உருமாறுவானாம். அதை வில்வலன் அந்த சித்தருக்கு உணவாக படைப்பாராம். அதை சித்தர் உண்ட பிறகு வில்வலன் வாதாபி வெளியே வா என்று அழைப்பானாம். வாதாபி சித்தரின் குடலை கிழித்து கொண்டு வெளியே வருவானாம். இதனால் மரணமெய்திய சித்தரை இவர்கள் புசிப்பார்களாம். இதையே தங்களின் வாடிக்கையாக கொண்டிருந்தனராம் இந்த இருவர். இந்த நிலையில் ஒரு நாள் அகத்தியர் அந்த பக்கம் வர இதே நாடகத்தை அவரிடமும் நிகழ்த்துவார்கள் இந்த சகோதரர்கள். ஆனால் இதை முன்பே அறிந்திருந்த அகத்தியர் பழத்தை உண்டவுடன் ஜீரணாம்சம் என்று சொல்ல வாதாபி அவரது வயிற்றிலேயே கரைந்து விடுவானாம். கோபம் கொண்ட வில்வலன் அகத்தியரை தாக்க எண்ணும் போது அகத்தியரின் கமண்டலமும் தண்டும் வில்வலனை அடித்தே கொன்றுவிடுமாம். இதுதான் அந்த கதை. இதில் ஏதோ மர்மம் பொதிந்துள்ளது என்று ஊகித்த எனக்கு அந்த மர்மம் அன்று பிடிபடவில்லை. அகத்தியர் திரைப்படத்திற்கு அப்பால் இவர்களின் உண்மை அடையாளத்தை நான் தேடாததுதான் இதற்கு காரணம். மேலும் வாதாபி கணபதியை முன்பே அறிந்திருந்த எனக்கு இந்த கதைக்கும் வாதாபி கணபதிக்கும் உள்ள தொடர்பும் புலப்படவில்லை. ஏனென்றால் வாதாபியை வெறும் இடத்தின் பெயராக மட்டும் நான் பார்த்ததுதான் காரணம். இந்நிலையில் ஒரு நேயரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அட்சய திருதியை பற்றிய ஒரு அவசர விழியத்தை ஏப்ரல் 29 தொடங்கி ஏப்ரல் 30 காலையில் முடித்தேன். அன்று ராவண பெருவிழா என்பதால் வலையேற்றம் செய்ய நேரமின்மையால் அடுத்த நாளாகிய மே 1 வலையேற்றம் செய்தேன். அந்த விடியத்தின் பின்னூட்டமாக மணிகண்ட நயினார் என்ற நேயர் சூரபத்மனின் தங்கையான அஜமுகி ஆட்டின் தலைவுருவுடன் துர்வாச முனிவருடன் இணைந்து
ஆட்டின் தலை உருவுடன் வாதாபி என்ற மகனையும் முனிவரின் சாயலில் வில்வலன் என்ற மகனையும் பெற்றாள் என்கிறது புராணம். வாதாபி என்பது மர இலைகளை தாவி உண்ணும் ஆட்டை வான் பிளஸ் தாவி, வான்தாவி, வாதாபி என்று ஆடு மேய்த்த சமூகத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? மேலும் முனிவரின் சாயலில் வில்வலன் என்பது யார், துர்வாச முனிவர் யார், சற்று ஆராய்ந்து கூறுங்கள் ஐயா என்று எழுதியிருந்தார். இவரது பதிவை கொண்டுதான் வாதாபி மற்றும் வில்வலனின் அடையாளத்தை நான் அறிந்தேன். வாதாபி வில்வலன் அரக்கர்களுக்கும் சூரபத்மனுக்கும் உள்ள தொடர்பு என்னை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் இவர்கள் அஜமுகியின் பிள்ளைகள் என்பதும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. இவற்றை பற்றி மேலும் அறிய இவர்களைப் பற்றி இப்போதுதான் இணையத்தில் தேடினேன். காசியப்ப முனிவருக்கும் சுரசையைக்கும் 4 பிள்ளைகளாம். அவர்கள் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன், அஜமுகி ஆகிய 4. இந்த பெயர்களை படித்த மாத்திரத்திலேயே எனக்கு முதல் கட்ட புரிதல் ஏற்பட்டது. அதாவது நீரூழிக்கு முன்பிருந்தே இலங்கையின் மலைப்பகுதியில் மக்கள் வசித்து வந்தனர். அவர்களின் தலைவன்தானே சூரபத்மன். அப்போதே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மக்கள் வசித்து வந்தனர். அந்த யதார்த்தத்தை குறிப்பதுதான் அஜமுகி என்ற ஆட்டின் தலை கொண்ட பெண். வரை என்றால் மலைத்தொடர் அல்லவா? அதனால் வரையாடு என்பது மலைத்தொடரின் ஆடுதானே. நிலத்தை பிராமணன் பெண்ணாகத்தானே சித்தரித்தான். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஆடாகவும் அதுவும் பெண்ணாகவும் சித்தரித்து அதை ஆட்டின் தலை கொண்ட அஜமுகி என்றான் பிராமணன். அடுத்து நீரூழிக்கு பிறகு சிங்கமுகன் என்ற நோவா கப்பல் கட்டி தப்பிச் சென்று யூத இனம் தோன்ற காரணமானான். சிங்கம் என்பது யூதனின் அடையாளம் என்பதால் சிங்கமுகன் என்பது நோவாவைத்தான் குறிக்கிறது. தரை அகன் எனும் தாரகனாகிய முருகன் நீரில் மூழ்கிய குமரியிலிருந்து தனது மக்களோடு தப்பி தென்னிலங்கையின் தரைப்பகுதியில் வந்து குடியேறினார். ஆக சூரபத்மன், அஜமுகி, சிங்கமுகன், தாரகன் ஆகியவர்கள் யார் யார் என்று புரிந்துவிட்டதா? இந்த எனது புரிதலுக்கு தொடக்கப் புள்ளியாக இருந்தது சூரபத்மனும் தாரகனும் தான். பிறகொரு காலத்தில் துர்வாசர் என்ற முனிவரை அஜமுகி அணுகி தனக்கு அவரால் 2 பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்டாளாம். அவரும் இணங்கவே இவர்களுக்கு வாதாபி, வில்வலன் என்ற 2 அரக்கர்கள் பிறந்தார்களாம். அஜமுகி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை என்பதால் அதை குறிக்கும் உருவகம்தான் சீதா என்பதால் அஜமுகி என்பது சீதா என்பது மட்டுமல்ல, துர்வாசர் என்பதும் ராமனாகத்தானே இருக்க வேண்டும். துர்வாசர் என்பவன் துர்நாற்றம் கொண்டவன் என்ற ஒரு பொருளும், துர் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்ற இன்னும் ஒரு பொருளும் கொள்வான். இரண்டுமே ராமனுக்கு பொருந்தும். அப்படியானால் ராமன் சீதையின் மகன்களாக வாதாபியையும் வில்வலனையும் பார்க்கலாமல்லவா? இவர்கள் ஏன் ராமனின் வம்சாவழிகளான சகுனி பரசுராமன்களாக இருக்கக்கூடாது? வில்லோடு உள்ளவன்தானே பரசுராமன். இதன்படி வில்வலன் என்பவனை பரசுராமனாக பார்க்கலாமல்லவா? அப்படியானால் வாதாபி என்பவன் சகுனிதானே. ஏற்கனவே வாதாபி என்ற பெயருக்கு ஆடு என்று தம்பி மணிகண்ட நாயனார் சரியாகவே சொல் மூலம் கண்டுவிட்டார். அப்படியானால் சகுனிதான் அந்த ஆடு. இதை நிறுவும் கூடுதல் ஆதாரமும் உள்ளது. அதாவது காந்தாரியின் புருஷனுக்கு அற்ப ஆயுள் என்ற ஆரூடம் இருந்ததால் அவளை முதலில் ஒரு ஆட்டுக்கு கட்டி வைத்து பிறகு அதை கொன்றுவிட்டு அதன் பிறகு அவளை திருதராஷ்டிரனுக்கு கட்டி வைத்தார்கள் என்பது பிராமணனின் கட்டுக்கதை. சகுனியின் மனைவியான காந்தாரிதான் திருதராஷ்டிரனுக்கு வாழ்க்கைப்பட்டாள் என்பதை இப்படி சாமர்த்தியமாக கதைத்துள்ளான் பிராமணன். ஆக காந்தாரிக்கு முதலில் கட்டி வைத்த அந்த ஆடுதான் சகுனி. சகுனி என்ற அந்த ஆடுதானே தனது மனைவியான காந்தாரியை தனது சகோதரி என்று பொய் சொல்லி, என் அக்காளை நீ வைத்துக்கொள், உனது பேக்கரியை நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று திருதராஷ்டிரனிடம் பேரம் பேசி அவளை அவனுக்கு கூட்டிக் கொடுத்தது. அந்த பேக்கரி என்பது இரும்பு உருக்காலைதானே. ஆக வாதாபி என்பது ஆடு மட்டுமல்ல, அது சகுனியையும் இரும்பையும் குறிக்கும் குறியீடுதான். இந்த கதையில் வாதாபி என்பதை இரும்பு என்று, அதாவது இரும்பு ஆயுதம் என்று காண வேண்டும். ஆக
வாதாபியை இரும்பு என்றும் வில்வலனை பரசுராமன் என்றும் கண்ட நாம் இப்போது இவர்கள் இருவரும் சித்தர்களைக் கொன்ற கதைக்கு வருவோம். வில்வலன் வாதாபியை மாம்பழமாக்கி அதை சித்தருக்கு கொடுப்பான். அதை சித்தர் உண்ட பிறகு, வாதாபி வெளியே வா என்று வில்வலன் சொல்ல, வாதாபி சித்தரின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருவானாம். இந்த கதை சொல்லும் மர்ம வரலாறு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். வாதாபி என்பவன் சகுனி என்பதால் வாதாபி என்பது இரும்பையும் குறிக்கும் என்று ஏற்கனவே சொன்னேனல்லவா? வில்வலன் என்பவன் பரசுராமன் என்பதையும் அவன் 10,000 சித்தர்களை கழுவேற்றியவன் என்பதையும் இங்கு நினைவு கொள்வோம். இரும்பை பழுக்கக் காய்ச்சி சம்மட்டியால் அதை உருட்டித்தானே கழுவேற்றும் கழுமரம் செய்வார்கள். ஆக பழுக்கக் காய்ச்சிய இரும்புதான், அதாவது கழுமரம்தான் இங்கு மாம்பழம். அப்படியானால் ஆசனவாயின் மூலமாக மாம்பழம் எனும் கழுமரத்தை சித்தருக்கு புசிக்கக் கொடுத்தவன் பரசுராமன் எனும் வில்வலன். அதாவது சித்தர்களை வாதாபி என்ற கழுமரத்தில் ஏற்றியவன் பரசுராமன். சித்தரின் வயிற்றுக்குள்ளே சென்ற அந்த மாம்பழமாகிய கழுமரம் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறதல்லவா? யூதர்களுக்கு இரும்பை சம்பாதித்து கொடுத்தவன் மகாபாரத சகுனி என்பதையும், அந்த இரும்பை கொண்டு தமிழ் சித்தர்களை கழுவேற்றியவன் கலவரையொத்த பரசுராமன் என்பதையும் இணைத்து எப்படியெல்லாம் கதை கட்டியுள்ளான் பார்த்தீர்களா பிராமணன்? இப்போது எல்லாமும் புரிந்துவிட்டதா? தற்கால திரைக்கதைகளில் மட்டும் பிராமணன் நமது வரலாற்றை மறைமுகமாகச் சொல்லவில்லை. ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட ஆதிகால புராணங்களிலும் இப்படி மறைமுகமாகவே உண்மைகளை பதிவு செய்துள்ளான். மாம்பழக்கதையின் இறுதியில் வில்வலனை அகத்தியர் தனது தண்டாலும் கமண்டலத்தாலும் அடித்துக் கொன்றார் என்று பிராமணனே சொல்லியுள்ளான். இதன் வழி பரசுராமன் அகத்தியரின் மாணாக்கர்களால் பிற்காலத்தில் அடித்துக் கொல்லப்பட்டான் என்பது நிறுவப்படுகிறது. ஜோக்கர் திரைப்படத்தில் ராவணன், இந்திரன், கும்பகர்ணன் அடையாளங்களை கொண்ட மணல் லாரி ஜோக்கரை கொன்ற காட்சியைக் கொண்டு பரசுராமன் ஆற்றங்கரையில் வைத்து கொல்லப்பட்டான் என்றேன். அந்த எனது கருத்திற்கு வாதாபி வில்வலன் கதை கூடுதல் ஆதாரம் கொடுத்துள்ளது. நம் வீர மறவர்கள் பரசுராமனை தண்டிக்காமல் விடவில்லை என்பதை அறியும்போது மகிழ்ச்சியாக உள்ளது. வாதாபி என்பது சகுனி என்றும் இரும்பு என்றும் கண்ட நாம் இப்போது வாதாபி கணபதி என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாகிய பரஞ்சோதி என்பவன் சாளுக்கியர்களை வென்று வாதாபி என்ற சாளுக்கியர்களின் தலைநகரிலிருந்து கணபதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தானாம். அதை அவனது பிறந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடியில் வைத்தானாம். இப்படித்தான் தமிழகத்தின் கணபதி வழிபாடு வந்தது என்று கப்சா விடுகிறான் பிராமணன். ஆக வாதாபி கணபதி என்பது வாதாபி என்ற நகரத்தின் பெயரால் வந்தது என்கிறான் பிராமணன். அதை கொண்டு வந்த பரஞ்சோதிதான் பிள்ளைக்கறி கேட்ட சிறு தொண்டர் என்றும் அவன் 63 நாயன்மார்களில் ஒருவன் என்றும் சொல்லப்படுவதால் இவனே பரசுராமன் என்றும், செங்காட்டாங்குடி என்ற அவனின் ஊர் பரசுராமனை குறிக்க எகிப்து பாலஸ்தீன பாலைவனத்தின் நினைவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் புரிகிறது. ஆனால் நமது கணபதி வாதாபியிலிருந்து வந்ததுமல்ல. அவன் சொல்லும் வாதாபி கணபதி என்ற பெயரில் உள்ள வாதாபி என்பதும் உண்மையில் சாளுக்கியர்களின் தலைநகர் என்பதற்கும் அப்பால் வேறு மூலத்தை கொண்டுள்ளது. அகத்தியர் கதையில் வரும் வாதாபி என்பதற்கு கழுவேற்றும் இரும்பு ஆயுதம் என்றுதான் பொருள். ஆக இரும்பு ஆயுதம் வைத்துள்ள கணபதிதான் வாதாபி கணபதி. இந்த சொல்லாடல் தமிழரின் கணபதியிலிருந்து பிராமணரின் கணபதியை பிரித்தறியும் சொல்லாடல். ஏனென்றால் தமிழர் கணபதியின் கையில் சிவலிங்கம் மட்டுமே இருக்கும், இரும்பு ஆயுதங்கள் எதுவுமே இருக்காது. பிள்ளையார்பட்டி கணபதிதான் நமது மூல கணபதி. கணபதி என்பது விஷ்ணுதான் என்பதால் அவருக்கு மேலும் 2 கைகள் கொடுத்து சங்கையும் கிரகங்களின் ஆரத்தையும் வேண்டுமானால் கொடுக்கலாம். மற்றபடி நமது கணபதியின் கைகளில் வேறு இரும்பு ஆயுதங்கள் ஏதும் இருக்கக்கூடாது. ஆனால் வாதாபி கணபதி எனும் பரஞ்சோதி கொண்டு வந்ததாக சொல்லப்படும் யூத கணபதியின் கைகளில்தான் இரும்பு ஆயுதங்கள் இருக்கும். இந்த வாதாபி கணபதி யாரை குறிக்கிறது? அகத்தியர் கதைப்படி இது சகுனியை குறிக்க வேண்டும். ஆனால்
வாதாபி கணபதியின் கையில் கோடாரியும் உள்ளதால் இது பரசுராமனையும் குறிக்கிறது. சில உருவகங்களில் வாதாபி கணபதி வில்லும் அம்பும் கொண்டுள்ளதால் இது ராமனையும் குறிக்க வேண்டும். ஆக இந்த மூவரையும் குறிக்கும் பொது வடிவம்தான் ஆயுதபாணியான வாதாபி கணபதி. இவர்கள் மூவரும் தமிழரின் மூச்செடுக்க வந்தவர்கள் என்பதால் வாதாபி கணபதியின் கையில் யமன் வைத்துள்ள பாசக்கயிறும் உள்ளது. ஆக பரசுராமனின் கோடாரி, சகுனியின் இரும்படிக்கும் சம்மட்டி, ராமனின் வில்லம்பு, உயிரெடுக்கும் யூதர்களின் பாசக்கயிறு ஆகியவை வாதாபி கணபதியின் ஆயுதங்களாம். வாதாபி கணபதி லட்டு தின்பது போல் ஏன் உள்ளது? திருப்பதி பாலாஜியின் பிரசாதம் லட்டுதானே. ஆகவே விஷ்ணுதான் கணபதி என்பதைக் கொண்டு வாதாபி கணபதி லட்டு சாப்பிடுவது போல சித்தரிக்கப்பட்டுள்ளார். முருகனை விஷ்ணுவாக மாற்றியுள்ள திருப்பதி பாலாஜி பிராமணர்களுக்கு சகுனியும் ஆவார். முடிவாக 2 கைகளுள்ள ஒரு கையில் சிவலிங்கம் வைத்துள்ள பிள்ளையார்பட்டி கணபதிதான் நமது கணபதி. 4 கைகளுள்ள கணபதி என்றால் சங்கும் கிரக ஆரமும் தாமரையும் லிங்கமும் உள்ள கணபதியை வழிபடலாம். மற்றபடி ஆயுதபாணி கணபதியை வழிபட்டால் அது ராமன், சகுனி, பரசுராமன் ஆகிய பிசாசுகளை வழிபட்டதாகத்தான் ஆகும். எச்சரிக்கை மக்களே, சித்தர்களை கழுவேற்றிய பிசாசுகளை நாம் வழிபட்டால் நமது கடவுளரின் அருள் நமக்கு கிடைக்குமா? ஆயுதபாணி கணபதி உருவங்களை பூசை அறையிலிருந்து வெளியேற்றுங்கள். கணபதி படங்களையோ சிலைகளையோ வாங்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள். கோயில்களிலுள்ள ஆயுதபாணி கணபதிகளை மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள்.